எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தவனையே தெரியும், எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். கோல்டு ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். என்ன பிடிச்சமானதுன்னா, சில பேருக்கு நகை போட பிடிக்கும், சில பேருக்கு நகை வாங்க பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் நகையை வாங்கிப்போம், ஆனால் போடுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பட மாட்டோம். சிம்பிளாக சின்ன கம்மல், சின்ன மெல்லிசா செயின் இந்த மாதிரி போட தான் சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு நகையை நல்லாவே போட்டுக்கிற பிடிக்கும். எப்படி பார்த்தாலும் நகையை ஒரு சேவிங் பர்பஸ்க்கு வாங்கினாலும் சரி, நம்ம அழகாக போட்டுக்கிறணுங்கிறக்காக அதனால தான் சொன்னேன், நகை போட பிடிச்சவங்க, போட பிடிக்காதவங்க, சேவிங் பர்பஸ்க்காக வாங்குறவங்க, எப்படி பார்த்தாலும் நகையை ஷாப்பிங் பண்ணுறதுல ஒரு ஹாப்பி தான். எல்லாருக்கும் பிடிச்சது ஒன்று தான். அந்த வீடியோ தான் அதில் பார்க்க போகிறோம். வாங்க கோல்டு ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாம். நான் என்ன மாதிரி டிசைன் பார்க்குறேன், என்ன மாதிரி டிசைன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அது சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ உன நகை கிடைக்கல அப்பப்போ நுழைஞ்சிரியே, நகை எடுக்கிறியே, உனக்கு காசு எங்கேருந்து வருது, எப்படி வருது, எவ்வளவு வருது, எப்போ பார்த்தாலும் நகை எடுக்க போகிறேன்னு போடுறியே அப்படின்னு யாராவது ஒருத்த மைண்ட்லேயாவது கண்டிப்பாக தோணும். நான் வீடியோ ரெகுலராக பார்த்தாலும் எனக்கும் தோணும் தானே. அதுக்கெல்லாம் நான் எப்படி நகை எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ என்ன காரணத்தினால நகை எடுக்க வந்தேன் அப்படின்னா, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுங்க. அவங்க என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன தான் வீடு கட்டினாலும் மற்றது நம்ம தனியாக நம்மளுக்கு 1000 செலவு இருந்தாலும் சிலதெல்லாம் அவன் பண்ணுறதை பண்ணித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரீசனுக்காக தான் இப்போ நகை எடுக்க வந்திருக்கோம். இது கோதுமை செயினாப்பா? இது கோதுமை செயின். நம்ம இங்கே இருக்குல்ல, அங்கே மலபாரில் கிடைக்கவே இல்லை. அது முகப்பு தாளிச்சு இது மாதிரிலாம் அங்கே கிடைக்கல. பஹ்ரைனில் அப்புறம் இதுதான் ஃபைனலாக எடுத்தோங்க. ஃபாரினில் கிடைக்காது. நான் பஹ்ரைனில் தாலிச்செயின் எடுத்த வீடியோலாம் போட்டிருந்துருப்பேன். அங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை, அந்த முறுக்கு மாடலில் முகப்பு தாலிச்செயின் அந்த பால்ஸ் எல்லாம் வச்சு போடணும்னு. பட் அங்கே அந்த டிசைன்லாம் ரொம்ப கிடைக்கவே இல்லை. என்ன தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் டிசைன்ஸ்லாம் கம்மியாக தான் காமிச்சாங்க. ஆனால் இங்கே நம்ம ஊரில் நல்லா பால் வச்ச மாடலு, முகப்பு வச்ச மாடல்லாம் நல்லா சூப்பராக நிறையாவே இருந்தது. அதை தான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அங்கேயும் நாங்கள் மலபாரோட ரெகுலர் கஸ்டமர் தான், இந்த செயின்லாம் அங்கே தான் எடுத்தது, முகப்பு மாடல்லாம் கிடைக்கவே இல்லைன்னா அவர்கிட்ட அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் மலபாரில் இருந்தால் அந்த கஸ்டமர் கார்டு நம்பர் இருக்கும், கொடுங்க, அவங்களால எவ்வளோ உங்களுக்கு பர்சனல் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜில் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பஹ்ரைனில் நம்மளோட அங்கே கஸ்டமர் நம்பர் எல்லாம் கேட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நார்மல் போட்டதில் விட கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணியே சொன்னாங்க. நம்ம அங்கே சீட்டெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் சொன்னதுனால அந்த நம்பர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. ஏன் கம்மி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் உடனே எங்கேயும் எடுத்துடணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம காரைக்குடியில் எடுக்கிறோம். ஒன்றுக்கு 2-3 கடையை பார்த்துட்டு எவ்வளோ ரேட்டு நார்மலாக எல்லா கடையிலும் ஒன்றா தான் இருக்கும் அன்னைக்கு ரேட்டு. மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ், மற்றதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுக்கலாமே. ஜிஎஸ்டி, கோல்டு ரேட் எல்லாம் எல்லா கடையிலும் சேமாக தான் போடுவாங்க. ஆனால் அந்த வேஸ்டேஜ்லேயும் மேக்கிங் சார்ஜில் தான் நல்லாவே சில கடையில் அடிச்சிடுறாங்க. ஸோ ஒரே கடையில் நம்மளுக்கு கஸ்டமர் நம்பர் இருக்குது, நீங்கள் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் அப்படி இப்படின்னு சொன்னாலும் உடனே எடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 கடையை பார்த்துட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு செயின் ப்ளஸ் கம்மலும் எடுக்கிறோம். அது குட்டி பொண்ணு ஒரு 2 வயசு தான் இருக்கும், அதனால ரொம்ப லாங்காக தொங்கினாலும் நல்லா இருக்காதுங்க இல்லையா. அது மாதிரி காதோட காது குத்தும் போது, காது என்ன ஃபங்க்ஷன்லேயே சொல்ல, காது குத்து ஃபங்க்ஷன் தான். அது காது குத்தும் போது காதோட ஒட்டி இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் லைட்டாக தொங்குற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு என்னமோ எப்போவுமே ட்ரெடிஷ்னல் தான் ரொம்ப பிடிக்கும்.
இப்போ என்னதான் மாடலாக வந்தாலும் காது குத்து ஃபங்க்ஷன்னா பட்டுப்பாவாடை சட்டை போட்டு அந்த ஜிமிக்கு குத்துனா தான் நல்லா இருக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்குன்னு என்னோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதா என்னன்னு தெரில. அதனால நான் கொஞ்சம் மேலே டிசைனாக வந்துட்டு கீழே ஜிமிக்கி முத்து இருக்கிற மாதிரியே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய மலபாரில் ஆனால் தோடோட வெரைட்டிஸ் நிறைய ஜிமிக்கி, குட்டி குட்டி ஜிமிக்கி இந்த மாதிரிலாம் நிறைய காமிச்சாங்க. ஆனால் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே இருந்தது. ஆனால் செயின் வந்து பார்த்தா கொஞ்சம் வந்து ரொம்ப பார்வையாக இல்லை, ஆனால் கொஞ்சம் கெட்டியமாக இருந்தது. ரொம்ப பார்வையாக இல்லாமல் மெல்லிசாக இருந்தது மாதிரியே தான் இருந்தது மலபாரில். ஸோ மலபாரில் வந்து ஒரு கம்மலும் செயினும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு, அந்த கம்மல் வந்து நம்ம தம்பி குட்டி பையனை விட கொஞ்சம் தான் ஏஜ் கூட இருக்கிறனால 2 வயசு, தம்பிக்கு ஒரு 1.5 வயசு தானே, தம்பிக்கு வச்சு பார்த்தோம். தொங்குற மாதிரி இருந்தால் அழகாக இருக்குதா, இல்லை மேலே காதோட ஒட்டி இருந்தால் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தம்பிக்கு வச்சு பார்த்துட்டு சில கம்மல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஹஸ்பண்டும் வச்சு பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு கம்மலையும் செலக்ட் பண்ணியாச்சு, ஒரு செயினும் செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இன்னொரு கடையில் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இங்கே ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போய் எடுத்துடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இங்கே வாங்குகிற ஐடியாவில் தான் வந்தோம். அவங்க ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் போட்டுட்டு திரும்ப எங்களோட ரெகுலர் கஸ்டமர் அங்கே உள்ள கார்டை தந்தீங்கன்னா பார்த்து போடுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்போ வந்து உங்களால் குறைக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு ரேட்டு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு கடையில் பார்த்துட்டு வந்து எடுக்கலான்ங்கிறக்காக எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணி வச்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் நம்ம கண்ணு சும்மா இருக்குமா, எடுக்க வந்தது என்னமோ குட்டி பாப்பா குழந்தைக்காக தான். ஏன் கண்ணு வந்து மற்றதுலேயே தான் போச்சு. அந்த முகப்பு தாளிச்சேன் சூப்பராக இருக்கேடா, அங்கே பாருங்க கம்மல் நல்லா பெருசாக அழகாக இருக்குதே அப்படி என்னோட கண்ணு என்னமோ அங்கிட்டே தான் போயிட்டு இருந்தது. என் பையன் அவங்க மிரர் கொடுத்தவொடனே அதில் பார்த்துட்டு உடனே ஹாப்பி ஆகிட்டான் செயினை. அதான் இது உனக்கு இல்லை குட்டி வேறு பாப்பாவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவன்கிட்ட. உடனே அவனுக்கு வந்து அந்த மிரரை பார்த்துட்டு செயினை பார்க்குறான், தோட்டை பார்க்குறான், கழுத்தாட்டுறான், காதாட்டுறான். ஃபைனலாக எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஒரு செயினை செலக்ட் பண்ணாங்க. பார்த்தா 12% வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து 12% சொன்னாங்க. அப்புறம் நம்ம வந்து மலபாரில் எடுத்திருக்கோம், இங்கே சீட்டு போடுறோம், அந்த மாதிரிலாம் பஹ்ரைனில் கஸ்டமர் தான் அப்படி சொன்னதுக்கப்புறம் 9.9% வந்து குறைச்சி ஒரு ஃபைனல் ரேட் வந்து தோட்டுக்கும் செயினுக்கும் ஒரு ஃபைனல் ரேட்டு சொன்னாங்க. ஸோ கொட்டேஷன் எல்லாம் வாங்கிக்கிட்டு சரி இன்னும் ஒரு 2 கடையில் பார்த்துக்குறோம், அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கஸ்டமர் சர்வீஸ் அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம கேட்குறத விடவே எக்ஸ்ட்ரா நிறையா வெரைட்டிஸ் எடுத்து போட்டாங்க. நல்லாவே நல்லா டிசைன் எல்லாம் நிறையா காமிச்சாங்க. டிசைன்ஸுமே நல்லா இருந்தது. அதுவும் கம்மல் குட்டி குட்டியாக 1/2 கிராமு, 1 கிராமு, 2 கிராமு அதிலலாம் நிறைய கம்மல் காமிச்சாங்க. ஆனால் என்ன ஒன்று, செயினில் வந்து ரொம்ப நம்ம பார்வையாக இல்லாமல் மெல்லிசாக இருந்த மாதிரி ஒன்றா இருந்துச்சு, அது மட்டும் தான் இருந்தது. அப்புறம் திடீர்னு கிளம்பும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த வச்சு பார்க்குற மாதிரி ஒரு, எனக்கு ரொம்ப ஜிமிக்கி வந்து ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா ஓல்டு மாடல் இல்லாமல் கொஞ்சம் புது மாடலில் ஜிமிக்கி போடணும்னு, இதை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது கண்ணில் பட்டுருச்சு. அதை எடுத்துற மாதிரி நல்லா இருக்குது. நீங்கள் தான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டீங்க. 16 கிராம். அதுக்கப்புறம் ஸ்கீமை பற்றியும் கேட்டுட்டு இங்கே இந்த மாதிரி ஸ்கீம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் சரி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு எங்கே போனாலும் சிட்டை பற்றி கேட்காம இருக்கிறது இல்லை, அதை கரெக்டாக அட்டனன்ஸ் போட்டு வாங்கிட்டு வந்துடுறது. அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், அதை பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கு மற்றதெல்லாம் நகையை பார்த்ததில் டயர்டில் மற்றதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு அடுத்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலாக பார்த்து வந்தால் இங்கே வந்து ஒயிட் ரைஸ் அந்த மாதிரிலாம் கிடையாதாம்மா, இது மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் இருக்குமா. உடனே பிரிஞ்சி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் அப்படின்னு ஒரு 4-5 வகை ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு ரைஸோட ரேட்டு வெறும் 40 ரூபா தாங்க. பரவாயில்ல, நல்லாவே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நான் குவாலிட்டின்னு சொல்கிறது முக்கியமாக ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. சுத்தமாகவே அதில் வந்து லெமன் ரைஸ் எல்லாமே கையில் தொடுற அளவுக்கு எண்ணெய் எதுவுமே இல்லை. அதனால தான் நல்ல குவாலிட்டின்னு நான் சொல்கிறேன். நல்லா வீட்டில் செய்கிற மாதிரியே நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாங்க, டேஸ்ட்டாகவும் இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு ஏதோ வளகாப்பு ஃபங்க்ஷன் போன மாதிரியே ஒரு ஃபீலிங். வளகாப்பில் வெரைட்டியாக 4-5 வெரைட்டி வச்சு சாப்பிட்ற மாதிரி லெமன் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், லெமன் ரைஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு
ஆனால் தொட்டுக்கிறதுக்கு வந்து எந்த பொரியல் காய்கறி அப்படி எதுவும் இல்லை. துவையல் வச்சுருந்தாங்க, ஊறுகாய் வச்சாங்க, அப்பளம் வச்சாங்க, மோர் வெங்காயம். இதெல்லாம் நல்லா ஒரு பிடி. எனக்கு இது மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடை நல்லா சாப்பிட்டுட்டு தம்பி எல்லாருமே தான் சாப்பிட்டோம். அவங்களாம் முன்னாடியே வந்து சாப்பிட்டாங்க. நான் தம்பியை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த கடைக்கு போய் பார்ப்போம், ரேட் என்ன, எப்படி இருக்குது, டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போகிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நகை வாங்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, டிசைன்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நகை வாங்குகிற நான் கோல்டு ஷாப்பிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.